விழுப்புரத்தில் அரசு மருத்துவமனையில் வெளியேறும் கழிவு நீரினை பாதாள சாக்கடை திட்டத்தில் இணைக்க துறை அதிகாரிகளுடன் லட்சுமணன் எம்எல்ஏ ஆய்வு செய்தார். விழுப்புரம் சிக்னல் அருகே அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகின்றன. இதனிடையே இங்கிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீர்கள் அப்பகுதியில் உள்ள ஒரு தொட்டியில் சேகரித்து பின்னர் வெளியேற்றப்படுகின்றன. கடந்த சில நாட்களாக தொட்டி நிரம்பியதால் அந்த கழிவு நீர் மருத்துவமனை வளாகத்தில் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டது. எனவே இந்த மருத்துவமனை வளாக கழிவு நீரை நகராட்சி மூலம் செயல்படுத்தப்படும் பாதாள சாக்கடை திட்டத்தில் இணைத்து வெளியேற்ற வேண்டும் என்று ஆட்சியரிடம் மருத்துவமனை தரப்பில் மனு அளித்தனர். ஆனால் இதற்கு நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை அனுமதி கிடைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டன. இதுகுறித்து விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் அப்பகுதியில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தார். அப்போது எம்எல்ஏ உத்தரவை அடுத்து உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலையை உடைத்து மருத்துவமனையிலிருந்து கழிவு நீரினை கொண்டு செல்ல குழாய் புதைக்க அனுமதி வழங்கினார். பின்னர் விரைந்து பொதுப்பணித்துறையினர் இந்த பணிகளை மேற்கொள்ளவும் லட்சுமணன் எம்எல்ஏ உத்தரவிட்டார். அப்போது நகர்மன்ற தலைவர் சர்க்கரை தமிழ்ச்செல்வி பிரபு உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.